ஆத்ம சுத்தி. இடையறாத இறையன்பினால் மனமாசுகள் நீங்கி உயிர் தூய்மை அடைதல் என்பது இதன் பொருள். மனத்தை அழைத்து அதனை ஒருத்து உரைத்து திருத்துவது கூறப்படுகிறது. ஆடுகின்றிலை கூத்துடைய ஆண்கழற்கு அன்பு இலை என்பொருகிப் பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலு சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிண நெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோறு அலரில்லை செய்வது ஒன்றும் அறியேனே. இறையன்பால் ஆடமாட்டேன் என்கிறாய். ஐந்தொழில் காட்டும் அம்பலக்கூத்தன் திருவடிக்கண் அன்பு செய்யாமல் இருக்கிறாய். எலும்பு உருகுமாறு பாடமாட்டேன் என்கிறாய். இப்படி மனம் வாக்கு உடம்பு மூன்றையும் இறைவனுக்கு ஆக்காமல் வீணாக்குகிறோமே என்று பதைக்க மாட்டேன் என்கிறாய். அவனை பணிவதும் இல்லை, அவன் திருமடலை உன் தலைமேல் சூடுவதும் இல்லை, பல மலர்களை அவன் திருவடிகளில் சூட்டுவதும் இல்லை. வேறு துளையில்லாமல் ஆடல் பாடலாகிய புறச் செயல்களும் அழுது அன்பு செய்யும் அகச்செயல்களும் இல்லாமல் பிணத்தைப் போல செயலற்று கிடக்கிறாய் நெஞ்சமே. எம்பெருமானை தேடிக் கண்டு கொள்ளவும் இல்லை, தேடியும் காணாமல் தெருவெல்லாம் அலறவும் இல்லை. உன்னை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன்? அறிவிலாத எனைப் புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளிமேல் நெறியலாம் பலம் ஆக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிரிவு இலாத இன்னருள்கள் பெற்றிருந்தும் மாறு ஆடுதி பிண நெஞ்சே கிரியலாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே. இறைவனை அறியும் மெய்யறிவு சற்றுமில்லாத என்னை வலிய வந்து ஆட்கொண்டு தன்னை அறியும் சிவஞானத்தை அருளி மேலான வீடு பேரடைய தக்க வழிகளையெல்லாம் விளங்கச் செய்த என் அப்பனை, பாசப்பிணிப்பை ஒழிக்கும் பரமனை, என்றும் நெஞ்சிலிருந்து நீங்காமல் வைத்திருக்கத்தக்க திருவருளை பெற்றிருந்தும் அப்படி செய்யாமல் மாறுபட்டிருக்கிறாயே. பிணம் நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாது. என் நெஞ்சமே, நீ அதைவிட கீழானதாகி கெட்டதைச் செய்கிறாயே. பொய்மை மேலோங்கி நிற்க என்னை கீழே தள்ளிவிட்டாய். நான் கெட்டுப்போக வழிகாட்டி என்னை கெடுத்து விட்டாயே. மாறி நின்று எனக் கிடக்கிடந்தனையம் மதியிலி மட நெஞ்சே தேறுகின்றிலம் இனி உனை சிக்கன சிவல் அவல் திரள் தோள் மேல் நீர் நின்றது கண்டனை ஆயினும் நிக்கிலை இக்காயல் கீறுகின்றிலை கெடுவது உன் பரிசு இது கேட்கவும் கில்லேனே. நானும் பிற அடியார்களும் கூறும் அறிவுரைகளை கேட்காமல் இருக்கும் புத்தியற்ற நெஞ்சமேன். இறைவனை அடைய துணையாக நிற்க வேண்டிய நீ தடையாக மாறிவிட்டாய். உட்பகையாகி நான் கெட வேண்டுமென்றே என்பால் கிடந்தாய். இனி உன்னை நம்ப மாட்டேன். அவன் என்று போற்றப்படும் சிவபெருமானுடைய திறந்த தோள்களின் மீது இறைவன் திருமேனி ஒளியோடு இணைந்து திருவெண்ணீர் ஒளி வீசுவதைக் கண்டாயில்லை. அக்காட்சியை நினைந்தாவது உருகவில்லை. அப்படி உருகாமல் பெருமையான இவ்வுடலை சிதைக்கவும் இல்லை. உன் செயல்களெல்லாம் கேட்டையே விளைவிப்பவை. இக்கொடுமையை என்னால் கேட்கக்கூட முடியவில்லை. கிற்றவா மனம் கெடுவாய் உடையான் அடிநாயேனை விற்றியலாமிக ஆழ்வதற்கு உரியவல் விரை மலர்த்திருப்பாதல் முற்று இலா இளம் தளிர் பிரிந்திருந்து நீ உண்டன எல்லாமுல் அற்றாரும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவு அறுக்கில்லேனே.
கெட்டுப் போவதற்காகவே நீ செய்த செயல்கள் எவ்வளவு கீழானவை. என் மனமே, உலகம் அனைத்தையும் உடையவன். நாய் போன்ற என்னை வினைக்கு ஈடாக பிறக்க வைத்து விற்பதற்கும் அதன் மூலம் எல்லா நன்மைகளும் அதிகமாகும்படி ஆள்வதற்கும் உரியவன். அவனுடைய மனமிக்க மலர்பாதங்களாகிய என்றும் முற்றிப்போகாத இளமையான தளிர் போன்ற திருவடிகளை பிரிந்திருந்து நீ முன்பு அனுபவித்த இன்ப நினைவுகள் எல்லாம் அற்றுப்போகச் செய்து விட்டாயே. உன்னிடம் இல்லாத அறிவையும் கீழான பெருமையையும் நான் அளந்துரைக்க முடியாது. அளவறுப்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியான் நம் களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயுள் உளறு அறுத்து உனை நினைந்து உளம் பெரும் கழல் செய்ததும் இலை நெஞ்சே பழகு அறுத்து உடையான் கடல் பணிந்திலை பரகதி புகுவானே. தேவர்களால் இன்ன தன்மையன் என்று அளக்க ஒண்ணாதவன் அடியவர்க்கெளிய பெருமான் நம் வஞ்சக ஒழுக்கத்தை அடித்து நம்மை ஆட்கொண்டதை உள்ளத்தில் கொண்டு உணர்ந்து ஈடுபட்டிருந்தாலும் உலக இன்பங்களாக உள்ளதுபோல் தோன்றுவனவற்றை வெறுத்து உன் நிலையை உணர்ந்து உள்ளம் பெருங்கோயிலாக ஆக்கவில்லையே. என் நெஞ்சமே, உன்னுடைய குற்றங்களை விடுத்து நம்மை உடைய நாயகன் திருவடிகளை பணிந்து அடியா பேரின்பம் அடையாமல் இருக்கிறாயே. இது சரியா? புகுவது ஆவது போதரவு இல்லதுள் பொன்னகர் புகப்போதற்கு புகுவது ஆவதுள் எல்தை எம்பீரால் எல்லை ஆண்டவன் கடற்கு அன்பு நெகுவது ஆவதுள் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவது ஆவதும் இன்று ஏனில் மற்றிதற்கு என் செய்கேல் வினையேனே. அடையத்தக்கதும் அடைந்தால் திரும்பி வர முடியாததுமாகிய சிவபெருமானுடைய பொன்போல போற்றத்தக்க சிவநகருள் புகுவதற்கு தடையாக உள்ள பற்றுக்கள் நீங்க வேண்டும். என் அப்பன், என் தலைவன், என்னை ஆட்கொண்டவன் திருவடிகளுக்கே அன்பு செய்து உருக வேண்டும். நாளெல்லாம் பாலும் தேனியும் கரும்பு கட்டியும் கலந்து உண்டால் கிடைக்கும் சுவையை விட மிக இனிய சுவையை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆனால் இவை கிடைக்காதபடி என் தீவினை வலியதாயிருக்கிறதே, என்ன செய்வேன்? வினையன் போல் உடையார் பிறர் உடையான் அடிநாயேனை தினையின் பாகமும் பிரிவு திரிக்குறிப்பு அன்று மற்று அதனாலே முனைவல் பாதனல் மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலேயேன் தலைகிறேன் இணையல் பாவனை இரும்பு கல்மனம் செவி இன்னது என்று அறியேனே. என்போல தீவினை செய்தவர் யார் இருக்கிறார்கள்? அடிமை நாயான என்னை தினையளவு போதும் பிரிந்திருத்தல் என்னை உடையவனாகிய இறைவன் திருவுள்ள கருத்து அன்று. இந்த திருவுளத்தை அறிந்து அவன் திருவடிகளை பற்றி கொள்ளாத நான் அவன் திருவடி காட்சி இன்றி பிரிவு நேர்ந்த போது அதனால் துடித்து எதிலாவது என் தலையை மோதவில்லையே, பிளக்கவும் இல்லையே. குழையாத என் நினைவு இரும்பாகிவிட்டது, மனம் கல்லாகிவிட்டது. அவன் திருப்புகள் கேளாத காதுகளை இன்னதென்று கூட கூற முடியவில்லையே. என்னை யாவரும் எய்திடல் உற்று மற்று இன்னது என்று அறியாத தேனை ஆன்னையை கரும்பில் இல் தேரலை சிவனை என் சிவலோக கோனை மான் அன நோக்கி
தல் கூரனை குறுகினேன் நெடும் காணல் உனையான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே. மெய்யென்பரில்லாத மற்றவர்கள் அடைய முயன்றும் இத்தன்மை உடையது என்று அறிய மாட்டாத தேனை, பசு நெய்யை, கரும்பின் சாற்றை, சிவபெருமானை, எனக்கு அவனால் காட்டப்பெற்ற சிவலோக வேந்தனை, பார்வையினால் அருள் புரிய மான்விழி பெற்ற உமையவளை, தன் இடப்பாகத்தில் உடைய இறைவனை நீண்ட காலமாக அணுகாமல் பிரிந்திருக்கிறேனே, இந்த உடலை நீண்ட காலமாக பாதுகாக்கிறேனே, என் உயிர் உடலை விட்டு போகவில்லையே, என் அன்பு இப்படி ஆயிற்றா? ஓய்வு இலாதன உலமனில் இறந்தன ஓள் மலர்த்தாள் தல்து நாயில்லாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நல் நெறி காட்டி தாயில்லாகிய இன்னருள் புரிந்த எல் தலைவனை நளிகாடேல் தீயில் வீழ்கிலேல் திண்வரை உருள்கிலேயேன் செழும் கடல் புகுவேனே. அவன் திருவடிகள் நமக்கு ஓய்வு தருமே ஒழிய அவை ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் அருள் பொழிபவை, உவமை கூற முடியாதவை. அந்த ஞான ஒளிமிக்க மலர்த்தாள்களை எனக்கு அளித்து நாய்ப்பிறப்பை விட கீழாகப் பிறந்த எனக்கு நல்ல வழிகாட்டி தாயை விட சிறப்பாக எனக்கருள் புரிந்த என் தலைவனை நெடுங்காலமாக காணாமல் இருக்கிறேன். இந்த உடல் இனி எதற்கு என்று நெருப்பில் வீழ்ந்து இறக்கவில்லை, மலையிலிருந்து உருளவில்லை, கடலிலாவது சென்று வீழ்ந்தேனா? அதுவும் இல்லையே, பிறவிக் கடலில் அல்லவா விழுந்து விட்டேன். வேனில் வேள்கணை கிடித்திட மதிசூடும் அதுதனை நினையாதே மான் நிலாவிய நோக்கியரு படிடை மத்து இடு தயிர் ஆகித்தேல் நிலாவிய திரு அருள் புரிந்த என் சிவல் நகர் புக போகேல் ஊனில் ஆவியை ஓம்புதல் பொருட்டு எனும் உண்டு உடுத்து இருந்தேனே. வேனில் காலத்தில் விரும்பத்தக்கவனாய் வரும் மன்மதனின் மலரம்புகள் என் மனத்தை பிளக்க, அந்த புண்ணில் சுடுகின்ற கிரணங்களை சந்திரன் வீச, அந்த துன்ப நிலையை நினைக்காமல் மான்வெடி மங்கையர் வஞ்சகச் செயல்களுக்கு ஆளாகி மத்தினால் கடைபடும் தயிர் போல் துன்புற்று கிடக்கிறேனே. தேன்போல தெவிட்டாத திருவருள் புரிந்த என் ஆண்டவனுடைய சிவபுரத்துக்குச் செல்லவில்லையே. உடம்புக்குள்ளே உயிரை வைத்திருக்கும் பொருட்டு எனக்காக உண்டும் பிறர்க்காக உடுத்தியும் இவ்வளவு நாள் வாழ்ந்திருந்தேனே, என் அறியாமை இருந்தவாறென்னே. கைமாறு கொடுத்தல்.